ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கேன்னா விசாகப்பட்டினம் பக்கத்தில் கொண்டக்கான லேக்கில் இருக்கேன். இது ஒரு பேர்ட் லைஃப் சாங்சுரி போல இருக்குது. நிறைய பறவைங்களை பார்க்கலாம். முன்னாடி பார்த்தா தெரியும் பேர் போட் ஏறுறது. அந்த போட்டிங் போக போகிறோம், பேர்ட் செட்டிங் பண்ண போகிறோம். பாப்பா எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் விசாகப்பட்டினம் தூரத்தில் இருக்குது இந்த இடம். பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பஸ்ஸு 2 ஆட்டோ எல்லாம் மாதிரி தான் வந்தேன் இந்த இடத்துக்கு. நான் பெருசாக ஃபெசிலிட்டிஸும் அந்த மாதிரிலாம், போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இருக்குங்க. வாங்க போகலாம், போட்டிங் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போட்டில் ஏறிட்டேன். ட்ரிப் ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா எப்படி இருக்குன்னு ஸ்லோ போட்டு திருப்பிட்டு இருக்கு ஏர்ல இடத்துலேருந்து. பார்ப்போம் லேக் எவ்வளோ பெருசுன்னு பார்ப்போம். பேர்ட்ஸ் அதை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். பேர்ட்ஸ் பார்க்க லக்க பொறுத்துங்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்த பார்த்தோன்னா கொண்டக்கல்ல அவாங்கிறாங்க. அவர்னா பெரிய லேக்கா தெலுங்குல. ஸ்லோ போயிட்டு இருக்கு. இப்போ லேக்குள்ளே டீப்பாக போகிறோம். பாப்பா எப்படி இருக்குன்னு. நிறைய தாமரைப்பூ நிறைய இருக்குது இதில். ஓகே, நீ பேர் நாயுடுண்ணா? ஓகே, தாமரைப்பூ சுப்பிச்சாரே உங்கள்கிட்ட எனக்கு. ஓகே, இந்த லேக் நிறைய தாமரைப்பூ இருக்கும் போல இருக்கு. இந்த பறிக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இவரே. பாப்பா எப்படி இருக்கேன்னு. லேக் எந்த பெரிய லேக் இது? 2000 ஏக்கர்ஸ் லேக்கா இது? பெரிய லேக், கொண்டக்கரா லேக். லேக் நோட்டஸ். ஓகே, நிமிஷம் உண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாமரைப்பூ பறிக்க போகிறேன். அதே தாமரைப்பூ பறிச்சிட்ட உடனே பார்க்குறது சூப்பராக இருக்குது. நிறைய தாமரைப்பூ இருக்குது இந்த லேக்கில். ஓகே, ఏంటి? ఓకే, కటింగ్
இங்கே பாருங்க அருமையான தாமரைப்பூ கையில் மாட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குன்னு. நல்லா அழகாக இருக்குது. கேட்டப்போ பெருசாக பேர்ட்ஸ் இருக்குது. அதான் டிசம்பர் மாதம் நிறைய பறவைங்க வரும் போல இருக்குது. இப்போதைக்கு பெருசாக பறவைங்க எதுவும் தெரில. கண்ணு குட்டி குட்டி பறவைங்க தான் இருக்குது நிறையா. மைக்ரேட்டிவ் பேர்ட்ஸ்மா எதுவும் கணக்கு தெரில எனக்கு. பின்னாடி பாருங்கள் தாமரைப்பூ ரெடி பண்ணியிருக்காரு அவர். சரிங்க, சொல்லுங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது தாமரைப்பூ. லேக் முக்கிய தாமரைப்பூ தான். லேக்குள்ளே டீப்பாக வந்துட்டோம். ஒரு முதுறு போகிறோம். ஒரு குட்டி பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன். நல்லா துருத்துன்னு இருக்குது. பறந்து இங்கே எங்கேயும் பறந்துட்டு இருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதெல்லாம் அழகாக இருக்குது இந்த இடமே. ஐயோ பார்த்தது தெரியும். சுற்றி தாமரை பூங்க தான் லேக் முழுக்க. ரொம்ப அழகாக இருக்குது இடமே. ஓட்டம் மெதுவாக போது ரொம்ப என்ஜாய் பண்ண முடியுது. இயற்கையை நல்லா ரசிக்க முடியுது என்னால். ఓకే 12 feet 10 feet ఉంటుంది. லேக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு பேர்ட்ஸாக இருக்குது. நல்லா துருத்துருன்னு பார்க்குது. என் போட் மேலே உட்காந்துது. கொண்டாந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது அந்த சீன்லாம். கொஞ்சம் பறவைங்க இருக்குது. அந்த தாமரையில் தண்டு மேலே உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுதுங்க. குளிக்குதுங்க. அந்த சம்திங் ஏதோ பண்ணுது. நல்லா என்ஜாய் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் குழந்தையோட தான் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். டிசம்பர் மாதம் இன்னும் நல்லாயிருக்கும் போல இருக்குது. இன்னும் நிறைய பறவைங்க வரும் போல இருக்குது. அதான் சீசன் போல் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு. இவ்வளோ வேற லெவல் இருக்குது. வேற லெவல் வியூ எல்லாமே இங்கே.
லேக் பக்கத்து கிராமத்து பேர் கொண்டக்கடலை, அவன் சொந்த கொண்டக்கடலை லேக்னு பேரே வந்ததான். ஸோ அந்த கிராமத்துனால தான் அந்த பேருக்கு இந்த லேக்கோட பேர் கொண்டக்கடலை லேக்னே வந்ததான், கிராமத்தை ஒட்டி இருக்கிறதால. பின்னாடி பார்த்து தெரியும் எவ்வளோ பெருசு லேக்குன்னு. 2000 ஏக்கர் லேக் இது, பயங்கர பெருசாக இருக்குது. ஓகே, சார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டிங் ட்ரிப் முடிய போகுது, ஆஃப்டர் முடியுது. ஸோ நம்ம கரைக்கு வந்துவிட்டோம். வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பறவைங்களை பார்த்தேன், பறவைகளை முட்டைகளை பார்த்தேன், தாமரைப்பூ நேச்சர் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்தது. நீங்களும் வைசாக் வந்த இடத்துக்கு கட்டாயம் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கரைக்கு வந்துவிட்டோம். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. అడిగింది నేను. మన వైజాగ్ వచ్చాను. చెప్పాలి.